எல்லாத்துக்கும் ஹாய் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு ஜெயாஸ் லைஃப். இந்த வீடியோவில் குட்டி குட்டி டிப்ஸ் பார்க்க போகிறீங்க. நான் ஒரு 11 டிப்ஸை ஆட் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு டிப் என்னென்னு பார்த்தீங்க, நம்ம காஃபி தூள் வாங்குகிறோம் அப்படின்னா இன்ஸ்டன்ட் காஃபி தூளெல்லாம் சீக்கிரம் வந்து கட்டி தட்டுற மாதிரி ஆயிரும். என்னதான் ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து வச்சுட்டு இருந்தாலும் ஏதோ ஒரு நேரத்தில் அது கரெக்டாக அந்த ஃப்ரிட்ஜில் வைக்கல அப்படின்னா அது கட்டி தட்டின மாதிரி ஆயிரும். இந்த மாதிரி 2 ரூபா சேஷஸ் 2 ரூபா சேஷஸ் வாங்கும்போது நமக்கு வந்து யூஸ் பண்ணுறக்கும் ஈஸியாக இருக்கும், அதே மாதிரி கட்டி தட்டாமையும் இருக்கும். டிப் நம்பர் 2 என்னென்னா, அப்பப்போ என்னென்ன மசாலாவோ இல்லை உப்பு ஜாடி ஏதாவது ஒன்று முடியுது அப்படின்னா கையோட கழுவி வச்சு அதை எடுத்து தொடச்சி அதுக்கப்புறம் அதில் என்ன ஃபில் பண்ணணுமோ ஃபில் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா மெயின்டைன் பண்ணுறக்கும் ஈஸியாக இருக்கும். மந்த்லி இல்லை நம்ம ஏதாவது ஃபெஸ்டிவலுக்கு க்ளீன் பண்ணும்போது நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி இருக்கும், வேலை கம்மியாகிற மாதிரி ஃபீலாக இருக்கும். டிப் நம்பர் 3, காய்கறி எல்லாம் வாங்கிட்டு வந்த உடனே சலுப்பு பார்க்காம அதை எடுத்து கொஞ்சம் வாஷ் பண்ணி அதில் இருக்கிற எல்லாம் தண்ணியெல்லாம் வடிகிற வரைக்கும் கொஞ்சம் நேரம் வச்சுருந்து அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா எடுத்து வச்சிங்கன்னா இதுவுமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டிப் நம்பர் 4 வந்து மோஸ்ட்லி நம்ம வந்து இதை பண்ண மாட்டோம், க்ளீனிங் அடிக்கொருக்கா. இந்த மாதிரி மிரரெல்லாம் எல்லார் வீட்லேயும் இருக்கும், சின்ன மிரரோ பெரிய மிரரோ ஏதோ ஒன்று இருக்கும். அடிக்கொருக்கா அதை வந்து தொடச்சி விட்டோம் அப்படின்னா மந்த்லி ஒன்ஸாவது ஏதாவது ஒன்று தொடச்சி விட்டோம் அப்படின்னா பார்க்குறக்கும் ரொம்ப நல்லா இருக்கும். அப்படி இல்லைன்னா நம்ம தலை சீவர நேரத்தில் அங்கங்கே வட்டாக இருக்கும், கொஞ்சம் தள்ளி தள்ளி நின்று வந்து பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னா அது வந்து சரி வராது. இந்த மாதிரி கொஞ்சம் ஒரு 5 மினிட்ஸ் கூட ஆகாதுன்னு நினைக்கிற ஒரு மிரர் துடைக்கிறதுக்கு இந்த மாதிரி டைம் எடுத்து பண்ணினீங்க அப்படின்னா பார்க்குறக்கும் வந்து நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும், வீடும் வந்து கொஞ்சம் நீட்டாக மெயின்டைன் ஆகிற மாதிரி உங்களுக்கு ஃபீலாக இருக்கும். டிப் நம்பர் 5 என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, இதில் கொஞ்சம் ஹார்பிட் விட்டு நான் க்ளீன் பண்ணுறேன். நான் வந்து எப்போ வீடு மாப் போடுறேன் அப்படின்னா இருந்தாலும் அதுக்கு முன்னத்த நாள் இதை வந்து பண்ணி விட்டுருவேன். மார்னிங் மாப் போடுறேன் அப்படின்னா நைட் இது எல்லாத்தையும் கழுவி விட்டுருவேன். எதுக்காகனா இதிலிருந்து வட்டாக அப்படியே தண்ணியெல்லாம் கீழே செஞ்சு காலையில் மாப் போடும்போது அது சரியாக வந்துடும். அதிகமாக ஹார்பிட் போட மாட்டேன் ஃபஸ்ட் டைம், அதாவது மந்த்லி ஒன்ஸ் 2 months ஒன்ஸ் வந்து ஹார்பிட் ஊற்றுவேன். வீக்லி க்ளீன் பண்ணுறனால எனக்கு பெருசாக அழுக்கும் இருக்காது. இருந்தாலும் ஏதாவது ஒன்று நம்ம கவனிக்காமல் விட்ட ஒரு 15 நாள் கவனிக்கலை அப்படின்னா இங்கே நல்லா நிறைய தூசி வந்து நம்பிடும். அதுக்காகவே வந்து இதை நல்லா வந்து க்ளீன் பண்ணி வச்சுருவேன். இந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் வந்து ரொம்ப ஹார்பிட் ஊற்றுறாதீங்க, அது வந்து பைப்பியெல்லாம் அரிச்சிடும். எப்பாவது மந்த்லி ஒன்ஸ் யூஸ் பண்ணால் நல்லது. அடுத்தது டிப் நம்பர் 6, நம்ம வந்து இது எல்லாத்தையும் நல்லா வாஷ் பண்ணி எல்லா வேலையும் முடிச்சதுக்கப்புறம் அதில் தண்ணி வழிகிற மாதிரி நிறைய டேப்ஸ் இருக்கும் இல்லைங்களா, அதை வந்து நைட்டு கொஞ்சம் கவனித்து ஆஃப் பண்ணி வைக்கிறது. டிப் நம்பர் 7 என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்ன தான் சிங்கை வந்து சோப் போட்டு கழுவி எடுத்தாலும் அதில் வந்து வாசம் அடிக்க தான் செய்யும். அதாவது கீழே வந்து பைப்பில் தண்ணி போகலை இல்லை ரொம்ப வாசம் அடிக்குது அப்படின்னா என்ன பண்ணணும்னா, சோடா உப்பு கொஞ்சம் அது கூட கொஞ்சம் வினீகர் ஊற்றிட்டு என்ன சொல்கிறதுனா நல்லா அது கொஞ்சம் பொங்கி வர மாதிரி இருக்கும், நுர பொங்கி வர மாதிரி. அந்த டைமில் நல்லா தலைப்புடன்னு கொதிக்கிற தண்ணியை அதில் ஊற்றி விட்டிங்க அப்படின்னா அதில் வந்து ஏதாவது அடப்பு இருந்தது அப்படின்னா கூட எல்லாமே சுத்தமாக கிளியர் ஆயிரும். இந்த டிப் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தான் நான் நினைக்கிறேன். இது வந்து அடைப்பெடுக்கிறதுக்காக கீழே ஏதாவது அடைச்சிருக்கும் இல்லை ரொம்ப நேரம் தண்ணி போகலை ஸ்லோவாக போயிட்டுருக்கு அப்படின்னா இந்த டிப்பை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். இதை வந்து வீக்லி ஒன்ஸ் இல்லாட்டி 15 நாளுக்கு ஒருக்கா இதை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா சிங்க்கும் நீட்டாக இருக்கும், இல்லை நம்மளுக்கும் வந்து வேலை கம்மியாக மாதிரி இருக்கும். இல்லைன்னா எல்லாம் சிக்கிட்டு அது தண்ணி கீழே சிந்திட்டு ஒரு மாதிரி அசிங்கமாக ஆயிரும். அடுத்தது வந்து டிப் நம்பர் 8 வந்து பார்த்திங்க அப்படின்னா, நம்ம எல்லா பாத்திரத்தையும் கழுவுறதுக்கு அந்த ஸ்க்ரப்பர் தான் யூஸ் பண்ணுறோம். ஆனால் அந்த ஸ்க்ரப்பரை வந்து நம்ம கழுவி வைக்காமல் அது அப்படியே தண்ணிக்குள்ளேயே போட்டு வைக்கிறோம், இல்லைன்னா சும்மா எடுத்து அப்படியே வச்சிட்டோம் அப்படின்னா ரொம்ப வாசம் அடிக்கிற மாதிரி இருக்கும். நம்ம பார்ப்போம் என்ன தான் கிச்சன் நீட்டாக க்ளீன் பண்ணி வச்சுருந்தாலும் என்னமோ வாசம் அடிக்குதுன்னு பார்த்தா அந்த ஸ்க்ரப்பர்லேருந்து வர மாதிரி இருக்கும். அதுக்கு வந்து கொஞ்சம் சோடா உப்பு தண்ணி அது கூட வந்து நம்ம விம் பார் என்ன வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம போடுற அந்த டிஷ் வாஷர் லிக்விடு போட்டுட்டு கொஞ்சம் நல்லா கழுவி விட்டு அந்த மஞ்சளை நல்லா எடுத்து கையில் தேய்ச்சி நம்மளோட கையில் நல்லா நுர வர மாதிரி நல்லா தேய்ச்சி ஸ்டீல் ஸ்க்ரப்பரோ இல்லை நம்ம என்ன ஸ்க்ரப்பரோ வச்சுருக்கிறோமோ அதை நல்லா தேய்ச்சி எடுத்து கழுவி தண்ணியில் அலசி ஒரு ஓரமாக ட்ரெயின் ஆகிற மாதிரி வச்சுட்டிங்க அப்படின்னா இந்த டிப் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதை பார்க்குறக்கும் வந்து அவ்வளோ வாசம் வராது, ரொம்ப நீட்டாக இருக்கிற மாதிரி மெயின்டைன் ஆகிற மாதிரி இருக்கும். இதெல்லாம் வந்து கொஞ்சம் குட்டி குட்டி வேலைகளாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் இதை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் இதுக்கு எல்லாத்துக்கும் கொஞ்சம் அதிகமாக தேவைப்படுறது என்னன்னு பார்த்தீங்கன்னா சோடா உப்பு தான் ரொம்ப தேவைப்படுற மாதிரி இருக்குது. நீங்கள் அதை கொஞ்சம் வாங்கி வச்சுட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் நிறையாவே ஒரு 1/4 kg அந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா க்ளீனிங்க்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஏன்னா அந்த ஐட்டம் இல்லைன்னா நம்ம க்ளீன் பண்ணுறதே விட்டுருவோம். ஆனால் அந்த ஐட்டம் இருக்குது அப்படின்னா ஏதோ ஒரு 15 நாளைக்கு ஒருக்கா 20 நாளைக்கு ஒருக்காவது க்ளீன் பண்ணணுங்கிற ஒரு மென்டாலிட்டி வரும் இல்லைங்களா, அதுக்காக தான் சொல்கிறேன். இப்படி நான் க்ளீன் பண்ணதுக்கப்புறம் பார்க்குறக்கே எனக்கு நல்லா இருந்தது, ஸ்மெல் பண்ண நல்லா இருந்துச்சு. டிப் நம்பர் 9 வந்து பார்த்திங்க அப்படின்னா, சிங்க்கெல்லாம் கழுவி முடிச்சிட்டேன். எதில் கழுவுனேன் அப்படின்னா அந்த ஸ்க்ரப்பர் இந்த சோடா தண்ணி இருக்குது இல்லைங்களா, அதை வச்சு மறுபடியும் நான் கழுவி விட்டுட்டேன்.
நம்ம வந்து அப்படியே ஊற்றுனது வந்து அடப்பு எடுக்கிறதுக்கு தான் ஊற்றணும். இது வந்து ஃபுல்லாக மறுபடியும் அகைன் க்ளீன் பண்ணி விட்டதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சுத்தமாக பளிச்சுன்னு இருந்த மாதிரி இருந்துச்சு. நான் ஆல்ரெடி சோப் போட்டு தான் கழுவி விடுவேன் எப்போவுமே. ஆனால் இப்போ கொஞ்சம் அந்த சோடா உப்பு எல்லாமே போட்டதுக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி இருந்தது. எந்த ஒரு வாசமும் இல்லாமல் எல்லாம் நீட்டாக க்ளீனாக இருக்கிற மாதிரி இருந்தது. இந்த டிப்பை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா அந்த சோப்பு தண்ணியும் வேஸ்ட் ஆகாது, உங்களுக்கும் வந்து ஃப்ரெஷ்ஷாக க்ளீன் ஆன மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப வாசமும் மடிக்காது. இதை வேணாலும் கூட நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். நான் சொல்கிற டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கு அப்படின்னா எனக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க, கீழே கமெண்ட்ஸ்லேயும் சொல்லுங்கள். அப்போ தான் எனக்கும் வந்து ஹாப்பியாக இருக்கும், ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும் வீடியோ போடுறதுக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாக க்ளீன் பண்ணி எடுத்துட்டு நல்லா ஒரு அந்த தண்ணி வச்சு தள்ளி விடுவோம் இல்லைங்களா, ஸ்வைப்பு, அதை வச்சு தள்ளி விட்டு எடுத்து வச்சுட்டிங்க அப்படின்னா பார்க்குறக்கு வந்து ரொம்ப சூப்பராகவும் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு வாசம் இல்லாமல் சிங்க்கை வந்து பார்க்குறக்கு நல்லாவே இருக்கும். இந்த சோப்பை வந்து நல்லா ட்ரெயின் பண்ணி எடுத்து வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. டிப் நம்பர் 10 வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன தான் கழுவி போடுற பாத்திரம் வந்து நம்ம பேஸ்கெட்ஸ் யூஸ் பண்ணாலும் அந்த பேஸ்கெட்டை வந்து ப்ராப்பராக கழுவுமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. மந்த்லி ஒன்ஸு அந்த மாதிரி கழுவுறது கூட ரேராதுன்னு சொல்லுவேன். என்னோடய ட்ரே பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப உப்பு தண்ணியில் கழுவுறங்காட்டி ரொம்ப ஒரு மாதிரி கசகசன்னு இருந்தது. அதுக்காக கொஞ்சம் ஹார்பிட் ஊற்றிட்டேன். ஆனால் ஹார்பிட் வந்து அதிகமாக யூஸ் பண்ணக்கூடாது. எப்போது 2 months ஒன்ஸ் இந்த மாதிரி யூஸ் பண்ணுறதே ஓகே. அதுவே வந்து சேஃப் கிடையாதுன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அது வந்து ஆசிட் கண்டென்ட் இருக்கிறதுனால பிளாஸ்டிக்கை வந்து அரிச்சிடும். நான் வந்து அதை நல்லா ஒரு 5 minutes ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் தேய்ச்சி எடுத்ததுக்கப்புறம் பாருங்கள் ட்ரே வந்து புது ட்ரே ஆன மாதிரி ஃபீலாக இருக்குது. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் குட்டி குட்டி டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணும்போது வீடு பார்க்குறக்கு நீட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும், நம்மளுக்கு ஒரு மாதிரி ப்ளசண்ட்டான மைண்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். அடுத்தது டிப் நம்பர் 11 வந்து பார்த்திங்க அப்படின்னா அடுப்புக்கிட்ட ஏதாவது வேலை இருக்கும், அதைகளெல்லாம் வணக்கிட்டு காய்கறி குழம்பு இதெல்லாம் வணக்கிட்டு கரண்டி நம்ம அப்படியே அடுப்பு மேலேயே வச்சோம் அப்படின்னா அதில் வந்து எண்ணெய் பிசுக்கெல்லாம் பட்டுரு. அதுக்கு கொஞ்சம் எஃபர்ட் போட்டு ஒரு தட்டொன்று பக்கத்துலேயே வச்சு அந்த தட்டில் வச்சுட்டோம் அப்படின்னா பார்க்குறக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. பிடிச்சிருந்தா அப்படியே ஒரு லைக் கொடுத்துருங்க, குட்டியாக ஒரு கமெண்ட்டும் கொடுத்துருங்க. நான் ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருந்தேன் அப்படின்னா ப்ளீஸ் கமெண்ட்லேயும் சொன்னீங்க அப்படின்னா எனக்கு திருத்திக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.